கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 15லிருந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அடையாளம் வெளிப்படையாக இருந்ததா என்ன என்று சொல்லி தெளிவாக போடப்படவில்லை. ஆனால் அங்கே இருந்து அவன் புறப்பட்டு வேற ஒரு தேசத்துக்கு போகிறான். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இப்பொழுது இந்த பைபிள் இங்கிலீஷ் பைபிளில் ஏதேன் தோட்டம் எங்கே இருந்திருக்கும் என்று சொல்லி ஒரு கற்பனை மேப்பை போட்டிருக்கிறார்கள். அதாவது ஏதேன் தோட்டத்திலேருந்து புறப்படுகிற அந்த ரிவர்ஸ் இருக்குல்ல, யூஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ் ரிவர், இதை வைத்து கொண்டு ஒருவேளை ஏதேன் தோட்டம் இந்த இடத்தில் அல்லது இந்த இடத்தில் இருந்திருக்கலாம், இந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கிற ஏரியாவில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த பிளாக் சீ பக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவன் இங்கே இருந்து ஈஸ்ட் பக்கமாக நோட் என்கிற ஒரு தேசத்தில் குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே காயின் தன் மனைவியை அறிந்தான் என்று டைரக்டாக போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மனைவி என்று இப்போ உலகத்திலே இருந்தது ஆதாம் ஏவாள் காயின் ஏபேல். அதில் ஏபேல் இறந்துட்டாங்க, இப்போ காயின் இருந்தாங்க. அப்போ யார் மனைவி என்று சொல்லி பல பேருக்கு கேள்வி இருக்கலாம். பட் அது யாராக இருந்தால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒருவேளை ஆதாம் ஏவாளுக்கு இன்னொரு மகள் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் சகோதரிகளை கல்யாணம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது, கடவுள் அதை ரூல் போடுவதற்கு முன்பாக. ஸோ அது அவனுடைய சகோதரியாக இருந்திருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. பட் அதுக்கான அத்தாட்சி பைபிளில் இல்லை. ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரன் ஆகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இப்போ முதலாக ஒரு பட்டணம் அங்கே கட்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்றான். இந்த மெத்துசலா என்பவர்தான் பைபிளிலே மிக அதிகமான வருஷங்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அது பிறகு மற்ற வசனங்களில் இனிமேல் தான் அது வரும், பார்க்கலாம். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். ஆதாள் யாபாலை பெற்றான். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். ஸோ கிண்ணறம், நாகசுரம் என்கிறதாக விதவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த காலத்தில் உருவாகி இருக்கு பாருங்களேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, உலகம் தோன்றின காலம் முதலாக இதெல்லாம் இருந்திருக்கிறது என்று வாசிக்கும்பொழுது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். ஸோ இங்கே பாருங்கள், இரும்பு பித்தளை அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை எடுத்து அதனுடைய தொழிலாளர்கள் அப்போலேருந்தே உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ எப்படி காயின் தன் சகோதரனை கொலை செய்தாரோ, அவர் மேலே ஒரு குறி வந்ததோ, அதே போல் இவருக்கும் காயம் உண்டாக ஒரு மனுஷனை, எனக்கு காயம் உண்டாக, அப்படி என்றால் அப்போ இவருக்குமே ஒரு மார்க் போடப்பட்டிருக்கலாம் என்று நம்ம யோசிக்க முடிகிறது. அடுத்தது அவரும் ஒரு கொலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கொலை செய்கிறது அவரோட வம்ச வரலாறுலே அது இருக்கிறதாக காணப்படுகிறது. அது ஒரு பாவம் எப்படி வாசற்படியில் படுத்திருக்கோன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதுபோல் அந்த பாவம் வம்சமாக தொடருது பாருங்கள். காயினுக்கு 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்று சொல்லுகிறார். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக
தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அடுத்தது ஒரு சகோதரன் பிறக்கிறான் காயினுக்கு, அவனுக்கு சேத் என்று பெயரிடுறாங்க. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் மனுஷர்கள் தேவனோட நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஸோ அப்போ மனுஷர்கள் அங்கே பலுகி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துடைய வரலாறு. இது இத்துடன் முடிகிறது. நாளையிலிருந்து நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானிக்கலாம். தேவனுக்கே மகிமை. ஆமென்.